நம்ம கோயம்புத்தூரில் ஹாட்டான பிளேஸில் 250 குடியிருப்புகளுக்கு மத்தியில் வந்து வெறும் 3 லட்ச ரூபாய்க்கு வீடு 22 ஏக்கரில் கிட்டத்தட்ட 500 பிளாட்டுக்கு மேலே வந்து இங்கே இருக்குங்க. வெறும் 56 பிளாட் மட்டும்தான் இருக்குது. இதில் 1.5 சென்டில் வந்து கிட்டத்தட்ட 5 சென்ட் வரைக்கும் இப்போ ரெடியாக இருக்குங்க. 1BH வீடு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 21 லட்ச ரூபாய்க்கு, 2BH வீடு பார்த்தீங்கன்னா வெறும் 30 லட்ச ரூபாய்க்கு தான் கொடுக்க போகிறாங்க. கோயம்புத்தூர் அவினாசி ரோட்லேருந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸில் நம்ம சைட்டுக்கு வந்து வந்துடலாம். மேட்டுப்பாளையம் ஊட்டி போகிறதுக்கெல்லாம் மெயின் ரோடே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான். ஜங்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சைட்டு வந்து இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டோட வாசலில் தான் பஸ் போகக்கூடிய மெயின் ரோடே வந்து இருக்குங்க. நம்ம அம்யூனிட்டிஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கிராண்டான ஆர்ச் கொடுத்துருக்கோம், வாட்ச்மேன் செக்யூரிட்டி சர்வீசஸ் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் CCTV சர்வேலன்ஸ், 30 ஃபீட் 40 ஃபீட் 60 ஃபீட்ஸ் தார் ரோட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். 60 ஃபீட் தார் ரோட்டில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே பார்க் லே பண்ணியிருக்கிறோம். உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பெரிய மெகா டர்ஃப் பார்க்கலாம். ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் டர்ஃப் பார்க்கலாம். அதோட அட்டாச் பண்ணி பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே பார்க் பண்ணியிருக்கிறோம். தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர்ஸ் ஓவரே டேங்க்கில் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வீடு கட்டி நம்ம குடியேறினாலே போதும், அத்திக்கோட தண்ணி நம்ம பஞ்சாயத்துலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சென்ட் எவ்வளோ ப்ரோ கொடுக்குறீங்க? சென்ட் பார்த்தீங்கன்னா 7.9 lakhs. சார், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்கன்னா சூப்பரான ஆஃபரும் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன ஆஃபருங்க பிரதர்? ஆஃபர் பார்த்தீங்கன்னா பிரதர், வீடு மட்டும் இல்லாமல் சோபிட், செப்டிக் டேங்க், வாட்டர் டேங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாலோவர்ஸ்க்காக நாங்கள் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம கோயம்புத்தூரில் ஹாட்டான பிளேஸ் 250 குடியிருப்புகளுக்கு மத்தியில் வெறும் 3 லட்ச ரூபாய்க்கு வீடுன்னா நம்ப முடியுதா? நம்ம பிரதர் கொடுத்துட்டு இருக்காங்க. 22 ஏக்கரில் கிட்டத்தட்ட 500 பிளாட்டுக்கு மேலே வந்து இங்கே இருக்குங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 வரைக்கும் கம்ப்ளீட் ஆகி இப்போ ஃபேஸ் 4 போட்டாங்க. ஃபேஸ் 4ன்றப்போ வந்து பின்னாடி நினச்சிக்காதீங்க, ஆர்ச்சிலேருந்து நுழைஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் 4 தாங்க. வெறும் 56 பிளாட் மட்டும்தான் இருக்குது. இதில் 1.5 சென்டில் வந்து கிட்டத்தட்ட 5 சென்ட் வரைக்கும் இப்போ ரெடியாக இருக்குங்க. 1BH வீடு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 21 லட்ச ரூபாய்க்கு, 2BH வீடு பார்த்தீங்கன்னா வெறும் 30 லட்ச ரூபாய்க்கு தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஷாக்கிங்காக இருக்குல்ல. நம்ம கோயம்புத்தூர் அவினாசி ரோட்லேருந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸில் நம்ம சைட்டுக்கு வந்து வந்துடலாம். ஸோ இங்கேருந்து 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அன்னூரோட வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிடலாங்க. மேட்டுப்பாளையம் ஊட்டி போகிறதுக்கெல்லாம் மெயின் ரோடே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான். ஜங்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சைட்டு வந்து இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டோட வாசலில் தான் பஸ் போகக்கூடிய மெயின் ரோடே வந்து இருக்குங்க. நம்ம கூட பிரதர் இருக்காங்க. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரதர், நல்லா இருக்கேன் பிரதர். உங்கள் பேர் சொல்லிடுங்க, உங்கள் பிராண்ட் பேர் சொல்லிடுங்க. கண்டிப்பாக. என் பேர் சுமித், கம்பெனி பேர் வந்துட்டு மேன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி சாந்தி இன்ஃப்ரா. ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி பேர் பார்த்தீங்கன்னா குளோபல் சிட்டி. நம்ம சைட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொண்டு வந்திருக்கீங்க? நம்ம அம்யூனிட்டிஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கிராண்டான ஆர்ச் கொடுத்துருக்கோம், வாட்ச்மேன் செக்யூரிட்டி சர்வீசஸ் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் CCTV சர்வேலன்ஸ், 30 ஃபீட் 40 ஃபீட் 60 ஃபீட்ஸ் தார் ரோட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது சரி, நீங்கள் வெளியே போகும்போது சரி, ஃபீட் மெயின்லேயே பார்த்தீங்கன்னா 60 ஃபீட் தார் ரோட்டில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே பார்க் லே பண்ணியிருக்கிறோம். உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பெரிய மெகா டர்ஃப் பார்க்கலாம். ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் டர்ஃப் பார்க்கலாம். அதோட அட்டாச் பண்ணி பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே பார்க் பண்ணியிருக்கிறோம். 1 இல்லை 2 மொத்தம் 3 பார்க் இருக்குங்க. ஸோ குழந்தைங்க விளையாடுறதுக்கு நல்ல ஸ்பேஷியஸான இடமும் கொடுத்துருக்கிறோம். ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர்ஸ் ஓவரே டேங்க்கில் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மூலியமாக ஒரு 4 hours ஆஃப் தண்ணி நாங்கள் டெய்லி கொடுத்துட்ருக்கோம், கிளைண்ட்ஸ்க்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். அத்திக்கடவு தண்ணி மெயினாக உள்ளே கொண்டு வந்தாச்சுங்க. ஸோ வீடு கட்டி நம்ம குடியேறினாலே போதும், பஞ்சாயத்துலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பருங்க பிரதர். ஸோ இவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுத்து இங்கே ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைட்டை லான்ச் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் 2 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ வீடுகள் வந்து வந்துருக்குங்க. கிட்டத்தட்ட 250 குடியிருப்புகளுக்கு மேலே வந்துருக்கு. இப்பயும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய குடியிருப்புகள் வந்து பேக் டு பேக் வந்து கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. வீடுகள் நீங்கள் கட்டிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிறத லைவாகவே பார்க்கலாம். எங்களுக்கு பின்னாடி வந்து ஃபுல்லாக வீடுகள் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகள் இருக்குது. நான் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன் வாங்க. பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு பங்களா மாதிரி வந்து வீடு கட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வீடுகள் வந்து நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். சரிங்களா? ரெண்டாவது வந்து இங்கே ட்ரீ வந்து நிறையா இருக்குங்க. உங்கள் ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரீயாக இருக்குது. ஒரு ஈவினிங் டயத்துலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ சில்லுன்னு இருக்கும், பார்க்குறக்கே கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ரோடுகள் தான் இங்கே பாருங்கள், வீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்ல ஒய்டான ரோடு. கட் ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் 40 ஃபீட் அண்ட் ஓவர் 28 ஃபீட்ஸ் இதெல்லாம் உள்ளே கொடுத்துருக்குறோம். ஓகே ஓகே. மெயினாக பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் அது போக 60 ஃபீட்ஸ் அடிஷனல். ஆமாம். ஓகே ஓகே ப்ரோ. என்ட்ரன்ஸ் ஆர்ச்சிலேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா வந்து அந்த 56 சைட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒய்டான ரோட்டில் தான். ஆமாங்க, நல்லா 40 ஃபீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. 1.5 சென்ட் பிளாட் கூட இப்போ அவைலபிள் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் 1.5 சென்ட்டில் நம்ம வீடு கட்டும்போது ரொம்ப சின்னதாக வருமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேணாம். ஏன்னா அதோட ஃப்ரண்டேஜ் அகலம் எவ்வளோங்க ப்ரோ வருது? ஃப்ரண்டேஜே பார்த்தீங்கன்னா 30 ஃபீட். ஸோ விட்டே பார்த்தீங்கன்னா 30 ஃபீட். நல்ல அகலமாக வந்து வீடு கட்டிக்கலாம். ஃப்ரண்டேஜ் வந்து எலிவேஷனுக்கு நீங்கள் ஒரு 1.5 சென்ட் கட்டுற மாதிரி இருந்தாலும் நல்ல அகலமாக இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு அகலமாக ஒரு வீடு கட்டும்போது எப்படி இருக்கும் பார்த்துங்க. 1.5 சென்ட்டில். ஏன்னா இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பிளாட்டில் நானும் பார்த்துருக்கேன். அந்த 1.5 சென்ட் பிளாட்டெல்லாம் கடைசியில் ஒதுக்கிடுவாங்க. ஒரு மூலையில் இருக்கும். நம்ம மற்ற சைட்டு மற்ற பிளாட்லாம் தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே என்னென்னா என்ட்ரன்ஸ் ஆர்ச்சை தாண்டோன்னே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 1.5 சென்ட் பிளாட்லாம் வந்து நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். நம்மளை தாண்டி தான் வந்து மற்ற சைட்டில் இருக்க எல்லாருமே வர்ற மாதிரி இருக்குங்க. ஸோ ரெண்டாவது என்னென்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸே இருக்கனால மற்ற சைட்டை வந்து தாண்டி போக தேவையில்லை. டக்குன்னு வெளியேறலாம், டக்குன்னு உள்ளே வந்தார். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இங்கே 1BH கட்டணும் அப்படின்னா என்ன பட்ஜெட்டில் கட்டி கொடுக்குறீங்க ப்ரோ? 1BHK வீடு நீங்கள் கட்டணும்னா மினிமம் 21 lakhs rupees இருந்தாலே போதும். ஒரு ப்ராப்பரான 1BHK நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே. அது பார்த்தீங்கன்னா
1 BHனா இந்த பிளான் தான் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாம் இல்லை, கஸ்டமைசபிள் பிளான். நீங்கள் விருப்பத்துக்கு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் அவுட் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் இருக்கு, வாஸ்து முறைப்படி வேணாலும் வாஸ்து முறைப்படி ப்ராப்பராக கட்டிக்கலாம் 1 BHK. ஓகே ஓகேங்க ப்ரோ. இப்போ 2 BH கட்டணும் அப்படின்னா என்ன பட்ஜெட்? 2 BHKக்கு கோயம்புத்தூர்ல இந்த பிரைஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது இந்த மாதிரி இடத்துல ஆமாங்க brother. இந்த மெயின் பிரைம் லொகேஷன்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க. 30 lakhsக்கு 2 BHK ஒர்க் அவுட் 30 lakhsங்க. ஜஸ்ட் இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவினாஷ் ரோடு 10 நிமிஷம், ஏர்போர்ட் வெறும் 20 நிமிஷம் தான். சிட்டிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா வந்து வெறும் 20 மினிட்ஸ்க்குள்ள வந்து ரீச் ஆயிடலாம். சரிங்களா? அப்படிப்பட்ட மெயினான ஏரியாவை பாத்தீங்கன்னா வந்து இந்த இடம் இருக்குங்க. ஸோ நீங்க வந்தீங்கனாலே வந்து கண்டிப்பா புக் பண்ணிட்டு தான் போவீங்க. அது கேரண்டியாக நான் வந்து கேரண்டி சொல்லுவேன். ஏன்னா வந்து இங்கே வர்றவங்க யாரும் புக் பண்ணாமல் போக மாட்டாங்க. இவ்வளோ வீடுகள் இவ்வளோ அம்யூனிட்டிஸோட பார்த்தீங்கன்னா வந்து இந்த பட்ஜெட் தான் கொடுக்குறாங்க. ஒரு சென்ட் எவ்வளோக்கு ப்ரோ கொடுக்குறீங்க? சென்ட் பார்த்தீங்கன்னா 7.9 lakhs. ஓகே, 7,90,000 தான் கொடுக்குறீங்க. ஆமாங்க பிரதர். ஓகே, ஸோ ஒரு பிளாட்டே இப்போ 1.5 சென்ட்டில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 13 லட்ச ரூபாக்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து வாங்கிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி பட்ஜெட்டில் ஒரு மெயினான இடத்துல பஸ் போகக்கூடிய ரோட்டு மேலேயே பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்காது. இங்கேருந்து ஒரு ஜங்ஷனாக இருக்கனால எல்லா இடத்துக்கும் வந்து ஈஸியாக வந்து போயிடலாம். ஸோ அதேமாதிரி இவங்க வந்து செங்கல்ல தான் கட்டி கொடுக்குறாங்க. அப்படி தானே? ஆமாங்க, பில்லர் போட்டு செங்கல்ல தான் கட்டி கொடுக்குறீங்க. பில்டிங் பார்த்தீங்கன்னா பயங்கர குவாலிட்டியாக இருக்கும். ஓகே, ஸோ அவங்க கட்டும் போதே பார்த்தீங்கன்னா ரெட் பிரிக்ஸில் தான் கட்டே போகிறோம். ஓகே, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கம்பி TMT FE பாஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ப்ராப்பரான 2 கோட் பட்டி பார்த்து கிளைண்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். டைல்ஸ் கூட அவங்க செலக்ட் பண்ணுறது தான். ஓகே, எல்லாமே கஸ்டமரோட சாய்ஸ் மாதிரி கொடுத்து எல்லாம் அவங்களோட சாய்ஸ். என்னன்னா அவங்களோட டிசைர் ஹவுஸ் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். கட்டி கொடுக்குற நம்மளா இருக்கலாம். கண்டிப்பாக. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பிளாட் வந்து 56 பிளாட்டு தான் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வீடியோ பார்த்தோன்னையும் நிறையா வீடியோஸ் வந்து போடுறோம், டக்குன்னு சோல்ட் ஆயிடுது. ஸோ ஏன்னா வந்து நான் சொந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு பெருமை கிடையாது. என்னோட சப்ஸ்கிரைபர் நீங்கள் ஒரு சொந்த வீட்டில் இருக்கணும். அது வரைக்கும் வந்து நம்ம வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்போம். சரிங்களா? எல்லாரும் ஒரு சொந்த வீட்டில் இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. அதுக்கு எங்கெல்லாம் வந்து கம்மி பட்ஜெட்டில் போடுறாங்களோ அவங்கள தேடி பிடிச்சி போடுறதா என்னோட வேலை. சரிங்களா? பிரதர் உண்மையிலே வந்து கம்மி பட்ஜெட்டில் கொடுக்கணும். ஒரு பிளாட் வாங்குற விலைக்கு வந்து ஒரு வீட்டையே வந்து கொடுத்துட்றாரு. சரிங்களா? இப்போ சிட்டிக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு பிளாட் வாங்கணும்னா மினிமம் 20 லட்ச ரூபா இல்லாமல் வாங்க முடியாது. ஒரு வீடே பார்த்தீங்கன்னா வந்து பிரதர் வந்து கொடுத்துட்றாங்க. இதுக்கு மேலே என்ன வேணுங்க? வெறும் 3 லட்ச ரூபா இருக்கா, தாராளமாக லோனும் போட்டு கொடுக்குறாங்க. இப்போ லோன் அப்படின்றப்போ வந்து இடத்துக்கு வீட்டுக்கு என்ன பட்ஜெட்டில் போட்டு கொடுக்குறீங்க? சார் லோன் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராப்பர்ட்டி மேலே 100% ஆஃப் மார்க்கெட் வேல்யூ ஃபண்டிங் கொடுத்துருவாங்க எனக்கு. சரிங்க. ஜஸ்ட் உங்கள் ப்ரொஃபைல் எனக்கு மேட்ச் ஆகணும். அது இல்லாமல் நீங்கள் சேலரி பர்சனாக இருந்தாலும் ஓகே, இல்லை நான் கேஷ் சேலரி பர்சனாக இருந்தாலும் ஓகே, நாங்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் லோன் பண்ணி கொடுத்துருவோம். ஈவன் நீங்கள் தள்ளுவண்டி வச்சிருந்தீங்கனால கூட ஓகே, நாங்கள் அவங்களுக்கு வீடு அமைச்சு கொடுத்துருவோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஹவுசிங் லோன் போகிறதே வந்து சில பேர் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா மினிமம் 20 இயர்ஸ் வந்து உங்களுக்கு கட்டுற மாதிரி இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி ஒரு மெத்தடும் வந்து பிரதர் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 years ஆஃப் லோன் நீங்கள் எடுக்கிறீங்க, HFL லோன் எடுக்கிறீங்கன்னா அது எப்படி 7 to 8 இயர்ஸில் நீங்கள் ஓவர் கம் பண்ணலாங்கிற எஜுகேட்டிவ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பேங்க் பர்சன்ஸ் யாரும் மோஸ்ட்டாக சொல்ல மாட்டாங்க அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் மோஸ்ட்டாக சொல்ல மாட்டாங்க. என்ன ரீசன்னா இது நாங்கள் ஏன் சொல்லி கொடுக்குறோன்னா மோர் தென் 7 to 8 இயர்ஸில் அவங்க ஓவர் கம் பண்ணும்போது அடுத்த என்ன ப்ராப்பர்ட்டி வாங்கலாங்கிறத அந்த கான்செப்ட்டில் போவாங்க கிளைண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் அவங்க எங்ககிட்டே எடுக்கலாங்கிற ஒரு கான்செப்ட்டில் நாங்கள் சொல்லி 20 இயர்ஸாக உங்களால் 10 இயர்ஸாக வந்து மாற்றி அவங்களால 20 years ஆஃப் லோன் 7 இயர்ஸ்லேயே முடிக்கும் போது ஆமாங்க பிரதர். அடுத்த 15 அதாவது ஒரு 15 இயர்ஸ் லோன் எடுக்கிறாங்கன்னா 7 இயர்ஸ்லேயே முடிக்கிறாங்க. அடுத்த ஒரு 7 இயர்ஸ் பெண்டிங் இருக்குன்னா அதில் இன்னொரு லோன் போட்டு அவங்க எடுத்துக்கலாம். இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஓன் ஆகிக்கலாம். ஆமாங்க, நம்ம கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு 3 ப்ராப்பர்ட்டி ஓனர் ஆயிடுவாங்க. சூப்பர் அந்த மாதிரி கான்செப்ட். 7.90 தான் சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. ஸோ இது உண்மையான பிரைஸ் தாங்களா? சிம்பிள் பிரதர், நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மிடில்மேன் யாரும் இல்லை, ப்ரோக்கரேஜ் மிடில்மேன் ஏஜென்ட்ஸ் யாரும் இல்லை. ஸோ நாங்கள் டைரெக்டாக கொடுக்கறதுனால கிளைண்ட்டுக்கு அதை விட பெஸ்ட் ப்ரைஸாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இதான் மெயின் ரீசன் சார். கண்டிப்பாக. ஸோ பெஸ்ட் ப்ரைஸுக்காக கொடுக்க முடியும். பெஸ்ட் ப்ரைஸ் தாராளமாக வரும்போது நம்ம தமிழில் ஒரு பேஜை பார்த்துட்டு வந்துன்னு சொல்லி கேளுங்க, பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பாக சார். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்கன்னா சூப்பரான ஆஃபரும் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன ஆஃபருங்க பிரதர்? ஆஃபர் பார்த்தீங்கன்னா பிரதர் வீடு மட்டும் இல்லாமல் சோபிட், செப்டிக் டேங்க், வாட்டர் டேங்க், வாட்டர் சம்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாலோவர்ஸ்க்காக நாங்கள் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றீங்க? கண்டிப்பாக. ஏன்னா இதுக்கே தனியாக அப்படியே 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபா வந்துருது. இது வந்து நீங்கள் ஃப்ரீ பண்ணி உங்கள் சேனல் பார்த்து வர ஸ்பெஷலான கிளைண்ட்ஸ்க்கு நாங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். ஸோ பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து வீடுகள் வந்து ஃபுல்லாக வந்து கட்டி குடியிருக்காங்க. கிட்டத்தட்ட 250 வீடுகளுக்கு மேலே வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி குடியிருக்காங்க. பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷனும் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ அதேமாதிரி இங்கே வந்து குடி வர்றாங்கன்றப்ப இப்போ குழந்தைங்களுக்காகலாம் ஷிஃப்ட் ஆவாங்க. அவங்களோட படிப்பு இதெல்லாம் முக்கியங்கள்ல என்னென்ன ஸ்கூல்ஸ் எல்லாம் நியர்பை இருக்குங்க? ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா நேஷனல் மாடல் ஸ்கூல் இருக்குது, ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்லேயே இருக்குங்க. அது இல்லாமல் கொங்கு வெள்ளலர், ஹோலி ரோசரி, ஹைகிரீவன், கேவி, நேஷனல் மாடல்ஸ் அண்ட் வந்துட்டு இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூல் லேஅவுட் மோர் தென் 10 ஸ்கூல்
ஸ்கூல் பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லே அவுட்குள்ளே பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டி குழந்தைங்களுக்கு டேரெக்டாக இங்கே வந்துடுது, நம்ம வீட்டு வாசல்லே குழந்தைங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிடலாம், காலையில் வீட்டு வாசல்லே ஏற்றி விட்டுறலாம். அவங்க அவ்வளோ. ஸோ இங்கே பாருங்க, இது இல்லாமல் காலேஜ் என்ன இருக்குங்க ப்ரோ? காலேஜ் பார்த்தீங்கன்னா கேபிஆர் காலேஜஸ் இருக்குது, அது இல்லாமல் நம்பர் ஆஃப் காலேஜஸ் எல்லாம் இருக்குது. காலேஜஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக. ஓகே. ஸோ நியர்பை கம்பெனிகளும் இருக்குங்க. கம்பெனிங்களும் இருக்குது. மெயின் என்னன்னா கம்பெனி வெஹிக்கிள்ஸ் உள்ள வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணி போயிட்டு தான் இருக்கிறாங்க. வேறையா? ஓகே. இங்கே பாருங்க, நம்ம வந்து குழந்தைங்களோட படிப்புக்கு எந்த வகையிலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இப்போ ஒர்க்குக்கு வர்றீங்க, இப்போ சென்னையிலேருந்து வர்றீங்க, வெளியூர்லேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிறீங்கன்றப்போ ஒர்க்குக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இங்கேருந்து எல்லா ஊர்களுக்கு ஈஸியாக வந்து ரீச் ஆகிற மாதிரி ஜங்ஷனில் தான் நம்மளுடைய சைட் இருக்குது. ரெண்டாவது வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வேணும்னா தாராளமாக உங்களுக்கு எல்லாமே உள்ளே கொடுத்துறாங்க, அம்யூனிட்டிஸ் எல்லாமே. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி லைன் வருது. ஸோ பஞ்சாயத்துலேருந்து ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஸோ ஜஸ்ட் 2 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளாட்டுக்கு 3 lakhs வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளாட் வந்து அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க ஒரு பிளாட்டையே பார்த்தீங்கன்னா வந்து சேல் பண்ணும்போது இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வரைக்கும் ப்ராஃபிட்டில் சேல் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, ரீசேல் வேல்யூ அந்த அளவுக்கு போயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இப்போ வரும்போது இன்னும் அதிகமாக 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னும் அதிகமாக வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு. அதேமாதிரி இப்போ வந்து ரெண்டலுக்கு வர்றீங்க அப்படின்னாலும் தாராளமாக இப்போ 1 BHL நீங்கள் கட்டி வர்றீங்கன்னா குறைஞ்சது 6000 ரூபாயிலேருந்து 7000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் தாராளமாக ரெண்ட்டுக்கு விடலாம். இப்போ 2 BH வர்றீங்க அப்படின்னா டபுள் ஃப்ளோரில் இப்போ 2 BH வர்றீங்க அப்படின்றப்போ தாராளமாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கீழே ஒரு 6000 ரூபா, மேலே ஒரு 6000 ரூபா ரெண்ட் எடுக்க. கண்டிப்பாக இன்கம் எடுக்கணுன்றவங்க கூட தாராளமாக இங்கே வந்து நீங்கள் வீடு கட்டிக்கு வந்து ரெண்ட்டுக்கு விடலாம். குடி வரணும்னாலும் உடனே வந்து குடி வரலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதேமாதிரி வந்து லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் சேலரி வாங்கினாலும் இவங்க வந்து போட்டு கொடுக்குறாங்க. ஆமாங்க, கண்டிப்பாக. ஸோ நிறைய இடத்துல என்னென்னா உங்களுக்கு சிபில் நல்லாயிருக்கும், அதேமாதிரி வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் இருக்குன்னு கேட்பாங்க. இங்கே அந்த பிரச்சனையே இல்லை. கேஷ் சேலரி வாங்குறீங்க, மளிகை கடை வச்சுருக்கீங்க, தள்ளுவண்டி கடை வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக உங்களுக்கு வந்து லோனும் போட்டு கொடுக்குறாங்க. கையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 18 பேங்க் வந்து வச்சுருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்பிளே இருக்க நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. உங்கள் பேரை திரும்ப சொல்லிடுங்க. என் பேர் சுமித். ஸோ இவர் வந்து இங்கே இருப்பார், சுமித்னு சொல்லி நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அவ்வளோ லோ பட்ஜெட்டில் ஒரு மெயினான இடத்துல நம்ம இன்றைக்கி வந்து வீடியோ போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. உங்கள் சென்னை மீட் பண்ணுறது தமிழ் வாகர். பை.